நீ எனக்கு ஓட்டு போட வேணாம். என்னென்ன சொல்றீங்க? உங்களுக்கு ஓட்டு போடலான்னு எவ்வளவு நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ வேண்டான்றீங்க. சரிண்ணே, நீங்க சொல்றதை கேட்கறேன், நான் கேட்கறேன். யாருக்கும் என் பிள்ளைகளுக்கு போட்டுறாது. ஆனால் என்னென்ன பண்ணணும் சொல்லுங்கண்ணே. நீங்க சொல்றதை கண்டிப்பா கேட்கறேன், சொல்லுங்க. பாவம், இந்த பிள்ளைங்க ரொம்ப நாளா கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க வெல்ல வேண்டும் ஆண்டவரேன்னு ஒரு நிமிடம் ஜெபி. அது போதும், எனக்கு ஓட்டு போட வேணாம். ஆக உங்களுக்கு ஓட்டு போட வேணாம், ஏசப்பா கிட்ட மட்டும் அண்ணன் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிரேயர் மட்டும் பண்ணா போதும், ஓட்டு போட வேண்டாம், அப்படிதானே? சரி, ஓகே. கிறிஸ்தவ நண்பர்களுக்கு சொல்லிட்டீங்க, இஸ்லாமிய நண்பர்கள் அவங்க என்ன பண்ணணும் அதையும் சொல்லிருங்களேன். அல்லாஹ் அந்த பிள்ளைங்க வெல்லணும்னு ஒரு நொடி துவா பண்ணி விடுங்க. அப்படியா? அப்ப ஓட்டு போட வேண்டாமா? ஓட்டங்களுக்கு நீங்க போட வேணாம். எங்க வெற்றியை நாங்க இறைமகன் இயேசுகிட்டையும் அல்லாஹ்ட்டையும் ஒப்படைச்சிட்டு போறோம். அண்ணன் ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ண சொல்லிட்டாரு, அல்லாஹ் கிட்டையும் ப்ரே பண்ண சொல்லிட்டாரு. இந்து மதத்தை மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே முருகன்ட்ட சொல்லித்தான் வந்தேன். எந்த முருகன்ட்ட சொல்லிட்டு வந்தீங்க? அவன் நேரடியா பேசுவன்ல. சரி, உன் பேரனை வெல்ல வைக்காம நீ இந்த நாட்டுக்கு மக்களுக்கு என்னதான்டா நல்லது செய்வேன்னு கேட்டேன். யார்கிட்ட? நம்ம கடவுள் முருகன் கிட்ட நீங்க பேசிட்டு வந்தீங்களா? அவன்கிட்ட பதில் இல்ல. இப்ப எங்க கிட்டயுமே எந்த பதிலும் இல்ல. சீமானன் சொல்றது எல்லாரும் கேளுங்க. ஓட்டு போடாமல் நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு பிடிச்ச கடவுள் கிட்ட ஜெயிச்சிடணும் சீமானன் அப்படின்னு சொல்லி பிரேயரை கரெக்டா பண்ணிருங்க. கண்டிப்பா அண்ணன் ஜெயிப்பாரு. கண்டிப்பா. நான் இப்பவே பிரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்றேன், உங்களுக்காக இப்பவே பண்றேன்.